உனக்காக யாருமே இல்லை என்றுதானே நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். உன் சந்தோஷத்தையும் உன் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக நான் வந்திருக்கும் போது நீ எதற்காக யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான உயர்வை தருவதற்குத்தான் நான் ஒரு பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் நிலை ஏற்பட்டு விட்டது. உன் தேடலுக்கான வாய்ப்பை இப்பொழுதே தொடங்கிவிடு. நான் உனக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகிறேன். இதை செய்து தானாக வேண்டும் என்று அந்த பெண்ணான் அவளோ இங்கு துடித்து கொண்டு இருக்கின்றாள். நீயோ உன் அன்னையின் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு அதை செய்தால் போதும், இதை செய்தால் போதும் என்று கட்டளைகளை விதித்து கொண்டே இருந்தாய். அந்த கட்டளைகளை யார்தான் நிறைவேற்றுவது? இந்த தாயை நேரடியாக களத்தில் வந்து உதவுவேன் என்று சொன்ன சொல்லுக்கு ஏற்ப நீயும் அங்கு காத்து கொண்டிருந்தாய். என் கண்ணின் மணியே, நான் வர முடியாத சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான வெற்றியை தருவதற்காக என் பெயர் கொண்ட ஒருவரை நான் உன்னிடத்தில் அனுப்பி வைப்பேன் என்று சொன்னேன் அல்லவா? உன் மனம் எவ்வளவு தூய்மையாகவும் நல் உள்ளத்தோடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதோ அதை நல் உள்ளத்தோடும் தூய்மையான மனதோடும் தான் உன்னை நெருங்கி கொண்டு இருக்கின்றார். நீ செய்யும் விஷயத்தை கவனமாக செய்வதற்கான தேடலை அவர் உன்னருகில் இருந்து உனக்கான விஷயத்தில் செய்து கொண்டே இருப்பார். உதவிக்கு யாருமே இல்லை என்று தானே நினைத்தாய். இதோ உதவும் கரங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்காகவும் பயப்பட்டு கொண்டே இருக்காதே. எத்தனை நம்பிக்கை வைத்தவர்கள் எல்லாம் விழுந்துவிட்டு சென்று விட்டார்களே என்று உன் மனம் வருந்தி கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது. கவனமாக கேள். உனக்காகத்தான் நான் இதை சொல்ல வந்து இருக்கின்றேன். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாக உயர்ந்து நிற்பதற்கான நிலையை உருவாக்கிவிட்டேன். உன்னை தாங்கவும் கம்பாக நான் நிற்கப் போகிறேன். அம்மா என்று சொல்லுக்கு அர்த்தத்தை கொடுப்பதற்காக இந்த வாராகி தாயானவள் வந்து இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சி வலையை, அந்த மாயை வலையை உடைத்தெறிவதற்கு இப்பொழுது நான் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டேன். உன்னையே நீ என்றும் ஏளனமாக கருதி கொள்ளாதே. என் கண்ணை, நீ யாருக்கும் சளைத்தவர் இல்லை என்பதை நிலைநாட்டுவதற்குத்தான் அந்த பெண்ணை உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை செய்வதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது சில நிகழ்வுகள் இப்பொழுது உனக்குத்தான் புரிய போகிறது. இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்று நீ காரணத்தை தேடிக்கொண்டே இருக்காதே. ஆனால் நான் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது உன்னை தாழ்த்திவிட வைப்பதே இல்லை என்பதை மட்டும் உணர்ந்து கொள். உனக்கான விஷயம் உன்னிடத்தில் இல்லை என்பதற்காக இப்பொழுது வாழ்க்கையை இழந்து விட்டனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். மட்டம் தட்டுகிறவர்கள் முன்னால் உன் வாழ்க்கையின் பயணம் இங்கு புதியதொரு பயணமாகத்தான் ஆரம்பிக்கப் போகிறது. வெற்றிக்காக காத்திருக்கும் என் கண்ணின் மணியே, வெற்றியை உனக்கு நான் களத்தில் இறங்கி தந்து இருக்கும் போது எதற்கும் அஞ்சாதே. எதையுமே துணிந்து எதிர்த்து நின்று உனக்கான துணையாக நான் இருப்பேன் என்ற மனநிலையில் உனக்கான பெண்ணையும் நான் இங்கு அறிமுகப்படுத்தத்தான் போகிறேன். அடையாளம் காட்டத்தான் போகிறேன். உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் என்று தானே நீ நினைத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையில் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாக மாறும் நேரம் வந்து விட்டது. அதற்காக நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். என் அருளும் ஆசையும் பெற்ற என் பிள்ளையாக நீ இருக்கும்போது மகிழ்ச்சியுடன் கூடிய நல்ல வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். நீ நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறத்தான் போகிறது. உன் மனதில் உள்ள விஷயங்கள் நடக்காமல் வேறு ஒன்று நடக்கிறதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். வேறு எதுவாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கானத்தான் சரியான காரணத்தோடு இந்த வாராகி உன்னை நெருங்கி வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். என் கண்ணின் மணியை, உன் வாழ்க்கையை நினைத்து நீ இவ்வளவு போராடி கொண்டு இருக்கின்றாய். இந்த போராட்டம் எப்போதுதான் முடிவுக்கு வரும் என்று கேட்கிறாய். இந்த போராட்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கிறேனே என்று புலம்புகிறாய். நீ படும் அத்தனை போராட்டங்களிலும் இருந்து உன்னை விடுவிக்கத்தான் அந்த பெண்ணை உன்னை தேடி வரச் செய்திருக்கின்றேன். என் கண்ணின் மணியே, இந்த உலகின் நிலை என்று எதுவுமே இல்லை என்பதை நீ புரிந்து கொள். அப்படி இருக்கும்போது உன்னை கஷ்டப்படுத்தியவரும் காயப்படுத்தியவர்களும் மட்டும் நிலையாக இருந்து விடுவார்களா என சோகமும் துன்பமும் உன்னை சுற்றி சுற்றி வந்துதான் இங்கு எதேதோ நினைத்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைக்க வேண்டாம். நல்லதொரு பாடத்தை கற்றுத்தரவே வருகிறது.
ஆகையால் நீ சோர்வடையாதே. நான் அதிலிருந்து மீட்டு உன்னை என் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வருவதற்குத்தான் இங்கு முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் என்னிடம் மட்டுமே கையேந்திக்கொள். மற்றவர்களிடம் கையேந்தும் நிலைக்கு நான் ஒரு பொழுதும் வைக்கப் போவதே இல்லை. அன்பையும் பாசத்தையும் என்னிடம் மட்டுமே பொழிந்து கொண்டே இரு. உன் இரக்கத்தையும் அழுகையும் மற்றவர்களிடம் காட்டி அதை பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். அந்த அன்பு நிலையானதாக இருக்காது. உன் வாழ்க்கையில் எதை எப்படி கொடுத்தால் நீ சந்தோஷம் கொள்வாய் என்று அறிந்துவிட்டுத்தான் இப்பொழுது சரியான தருணத்தில் உனக்கான உதவி வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பெண்ணை உன்னை தேடி வரச் செய்திருக்கின்றேன். நீ கவலைப்படும் விஷயத்திலிருந்து அதை நிவர்த்தி பண்ணுவதுதானே என் கடமை. உனக்கானவரை மட்டும்தானே நீ என்னிடம் வேண்டிக் கொண்டு இருக்கின்றாய். அப்படி வேண்டும் போது உன் தாய்வராகி இப்பொழுது உனக்கான வாக்கை ஒன்று கொடுக்கின்றேன். உனக்கானது எல்லாம் உன்னிடம் வரும். அதை விரைவில் நடத்தி தருவது இந்த தாய் நானாக இருக்கும்போது சர்வ நிச்சயமாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த அந்த சுப நிகழ்ச்சியை உன் இல்லத்தில் வெகு விரைவில் நடத்தி தரத்தான் போகிறேன். ஏனென்றால் நீ செய்த அனைத்து புண்ணியமும் இப்பொழுது ஒன்று சேர்ந்து உனக்கான நேரத்தை தீர்மானித்து கொண்டு இருக்கின்றது. ஆகையால் தான் நான் சொல்கிறேன் வெகு விரைவில் நடக்கப் போகிறது என்று. என் பிள்ளையே, சூழ்நிலைக்கு ஏற்ப உன் மனதை திடப்படுத்திக் கொள். அடுத்தவர்களை குற்றம் சொல்லி உன் மனதை நீயே அங்கு வருத்தி கொள்ள வேண்டாம். உன் மனம் திடம்தான் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் மிக பெரும் ஆயுதமாக மாறப்போகிறது. நேர்மையாக இருந்து உன் வாழ்க்கையை பயணித்து கொண்டு நேர்மையாக இருந்து உன் வாழ்க்கையில் அங்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்து நான் தோற்றுவிட்டேனே என்று மனம் வருந்தாதே. நேர்மையாக இருந்து போராடி பின் தோற்றாலும் நீ ஜெயித்ததற்குத்தான் சமம். ஆகையால் தோற்றுவிட்டோமே என்று வருந்ததை விட உனக்கு எல்லா இடத்திலும் ஏதோ ஒன்றை தருவதற்குத்தான் வருகின்ற பெருமகிழ்ச்சிக்காகத்தான் இப்பொழுது இந்த கடினமான பாதையை நீ கடந்து வந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டும் தெளிவுபடுத்திக்கொள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும். என் பிள்ளையே, தினமும் நீ படும் பாட்டை அறிந்துவிட்டுத்தான் நான் அமைதி கொள்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். என் கண்ணின் மணியே, உன் ரணவழியை என்னை தவிர இங்கு யாரால் புரிந்து கொள்ள முடியும்? என்னை தவிர வேறு யாரால் அறிந்து கொள்ள முடியும்? நீ என்னிடம் அன்றாடி கேட்கும் இந்த விஷயத்தை நான் இப்படி ஒரு நிலைமையில் தந்து விட்டேனே என்று எண்ணிக்கொள்ளாதே. இதற்கு முடிவே இல்லையோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இதோ உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் முன்வராய் நான் வந்து இருக்கின்றேன். உன்னை காயப்படுத்தி இவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னோடு சேரும் காலம் வந்துவிட்டது. பொறுமையாக இரு என் பிள்ளையே. நடந்த விஷயத்தை அனைத்தும் மறந்தும் என் மீது நம்பிக்கை வைத்து உன் துயரத்தை போக்க வந்திருக்கும் என்னை மனமகிழ்ச்சியோடு வரவேற்க தயாராக இரு. உனக்கு பிடித்தமான விஷயத்தை நடத்தி தருவதற்குத்தான் உன் தனிமையின் போராட்டத்தை முடித்து வைப்பதற்குத்தான் உனக்காக யாருமே இல்லையோ என்று நினைத்த காரியத்தில் கூட உனக்கு வெற்றி மேல் வெற்றி வாய்ப்பை தருவதற்காகத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். தனிமையில் விட்டு சென்று விட்டார்களே என்று எண்ணிக்கொண்டு இருந்த வேளையிலே நான் அனுப்பிய அந்த பெண்ணால் அவளோ உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நேரத்தோடு வந்து இருக்கின்றாள். என் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் சந்திக்க தயாராகிவிட்ட போதிலும் உன் அனைத்து சூழ்நிலைகளும் அறிந்துவிட்டு உனக்கு ஏற்றால் போல் சாதகமான நிலையைத்தான் உருவாக்கப் போகிறேன். எது என்ன செய்யதால் உனக்கான வெற்றி கிடைக்குமோ அதை கொடுப்பதற்காக நான் வந்து இருக்கும்போது உன் மனம் வருந்தாதே. இனி ஏனும் கவலை வேண்டாம். தனிமையில் இருக்கும் போதுதான் என்னை உணர்வாய். என்னை உணர்ந்துவிட்டால் அனைத்தும் உன்வசமாகத்தான் மாறும். இவ்வளவு காலம் நீ அழுத அழுகைக்கு வெடிவு காலம் கிடைத்து விட்டது. கலங்கியது போதும் என் கண்ணின் மணியே. உன் கலங்கிய மனதிற்கு தீர்வை அந்த பெண்ணானளாக வந்து தந்து உனக்கான மாற்றத்தை தருவதற்காக தயாராகி இருந்து கொண்டு இருக்கிறார். உன் கவலையை நினைத்து நீ அழுதுவிட்ட காலங்கள் எல்லாம் முடித்து வைத்து இதற்கு மேல் விடுகின்ற ஒவ்வொரு விடியலும் நான் உனக்காக நல்லதொரு விடியலைத்தான் தருவேன் என்ற நம்பிக்கையோடு என் மீது வழிவந்து கொண்டே இரு. நீ நினைத்ததைத்தான் நான் நடத்தி காட்டப் போகிறேன். இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ உன் வாழ்க்கையின்
அற்புதங்களையும் காணப் போகிறாய். இன்று உன்னை விட்டு சென்ற உறவு உன்னை தேடி வந்து உனக்கான வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கும் செதுக்குவதற்கும் வந்து கொண்டிருக்கும் போது நீ இதை நினைத்தும் வருந்த வேண்டாம். உனக்கான வெற்றியின் தனிமையை நான் இங்கு குறித்து விட்டேன். நம்பிக்கையோடு செயல்படுகின்ற என் பிள்ளைகளுக்கான நல்ல காலத்தை நான் வகுத்து விட்டேன். என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படும் என் தங்கமே, அந்த பெண்ணை உன்னை தேடி வந்து உனக்கானதை இப்பொழுது தரப்போகிறான். வெற்றி உன்வசம்தான். ஓம் வராகி தாயே போற்றி.